வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க தொடர் என்னன்னா, ஆங்கிலத்தில் உள்ள எழுத்துக்களை எவ்வாறு எழுத்துக்கூட்டி படிப்பது, அதாவது வார்த்தைகளை எவ்வாறு உச்சரிப்பு செய்வது என்ற தொடர் தாங்க இது. இதில் ஒரு சிறப்பான பதிவை பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் AEIOE என்ற 5 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள், இதை வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் ஓசை என்ன 12. தெரியுதா? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற உயிரெழுத்து டபுள் ஓ. அதை எப்படி சொல்லுவோம்? பெரும்பாலும் ஊன்னு சொல்லுவோம் அல்லது ஓன்னு சொல்லுவோம். நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறது என்னென்னா, டபுள் ஓ வந்தால் ஊன்னு உச்சரிக்கிறோம், அந்த ஊவை மட்டும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த தொடரில் பார்க்க போகிறோம். இதுவும் வவ்வல்ஸ் தாங்க, ரைட்டா? இந்த சிறப்பு வார்த்தை எப்படியெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இடையில தான் வரும், சரியா? இந்த தொடர் உங்களுக்கு முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம். இப்போ ஊ டபுள் ஓனா ஊன்னு சொல்லியிருக்கோம். FOOD. எஃப்ங்கிறது ஒரு மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் 2 ஓ வந்திருக்கு, அது ஊன்னு சொல்கிறோம். அப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்து இங்கிலீஷில் உயிர்மெய் எழுத்து ஆகிடும். அப்போ FOOங்கிறது உயிர்மெய் எழுத்து, டி தனியாக இருக்குது, அது புள்ளி வைத்த எழுத்து. எப்படி வருது பாருங்கள், இஃப் ப்ளஸ் ஊ, ரைட்டா? எஃப்க்கு இஃப் ப்ளஸ் ஊ ஃபூ, ரைட்டா? டி புள்ளி வைத்த எழுத்து இட் அப்படின்னு உச்சரிக்கும். எப்படி வருது? ஃபூட். எப்படி வருது? ஃபூட். எப்படி வருது? ஃபூட் அப்படின்னு உச்சரிக்க வேண்டியது, சரியா? அடுத்து ஒரு வார்த்தையும் பார்த்துடலாம். இதே ஸ்பெல்லிங் பாருங்கள், ZOO. இசட்டுக்கு பெரும்பாலும் எப்படி உச்சரிப்போம்னா இஸ் என்று உச்சரிப்போம். டபுள் ஓ சேர்ந்தா இசட் ப்ளஸ் ஊ ஜூ. இசட் புள்ளி வைத்த எழுத்து, அதனால் இஸ் புள்ளி வச்சுருக்கோம். ஊ டபுள் ஓனா ஊ, ரெண்டையும் சேர்த்து என்னது? ஜூ, ரைட்டா? எப்படி வருது பாருங்கள், ஜூ. புரியுதா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது பாருங்கள், ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது? SPOON அப்படின்னு இருக்குது. இது எப்படி சார்? எஸ்ஸுங்கிறது தனியாக இருக்குது, ரைட்டா? அதுக்கப்புறம் POO இருக்குது, அது உயிர்மெய் எழுத்தாக வரும். என்னு மெய் எழுத்தாக வரும். அப்போ எஸ்ஸுக்கு என்ன? இஸ். பூக்கு என்ன? இப் ப்ளஸ் ஊ, ரைட்டா? இப்புக்கு பதிலாக பி, ஊக்கு டபுள் ஓ, ரெண்டையும் சேர்த்தோன்னா பூ. எண்ணுக்கு என். எப்படி வருது பாருங்கள், ஸ்பூன். எப்படி வருது? ஸ்பூன் அப்படின்னு வருது, ரைட்டா? உச்சரிப்பு கரெக்டாக. அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதில் SCHOOL, எஸ்ஸுக்கு இஸ், CHக்கு அப்புறம் ஓ வந்திருக்கு. அப்போ CH என்னவா வரும்? ஹார்ட் சியாக வரும். இஃப் இட் இஸ் ஹார்ட் சி, அதோட ஓசை இக் என்று வரும். இக் ப்ளஸ் ஊ கு, ரைட்டா? எஸ்ஸுக்கு இஸ்ஸு, கடைசியில் என்ன இருக்குது? மிச்சம் எல் இருக்குது, அது புள்ளி வைத்த எழுத்து. எப்படி வருது? ஸ்கூல். எப்படி வருது? ஸ்கூல் அப்படின்னு வருது. புரியுதா? அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதில் ROOF. ஆருக்கு இர், ஓஓக்கு ஊ, ரெண்டு சேர்ந்த என்ன வருது? ரூ அப்படின்னு வந்துடுது. எஃப்க்கு இஃப். எப்படி வருது? ரூஃப். எப்படி வருது? ரூஃப் என்ற உச்சரிப்பில் வருது. புரியுதா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். TOOTH. டி, ரைட்டா? TOOTH, ரைட்டா? டீக்கு இட், டபுள் ஓ சேர்ந்துன்றதுனால அது உயிர்மெய் எழுத்து ஆகிடுது. TH ஒரே எழுத்து தான், புள்ளி வைத்த எழுத்து. அப்போ டீக்கு என்ன சார்? இட். இட்டு ப்ளஸ் ஊ டூ, THக்கு இத். எப்படி வருது பாருங்கள்? டூத். எப்படி வருது? டூத் அப்படின்னு உச்சரிக்க வருது. புரியுதா? இப்போ இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். COOL. COOL. சினாலே ஹார்ட் சியாக வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு அடுத்து ஓஓ இருக்கிறதுனால ஹார்ட் சி, சிக்கு இக் என்ற ஓசை வரும், ரைட்டா? இக் ப்ளஸ் ஓஓ கூ, இக் ப்ளஸ் ஊ கூ.
அப்புறம் எல்லுக்கு வந்து இல், கூல். எப்படி மாறுது? கூல் அப்படின்னு உச்சரிப்பு வருது. இப்போ பொதுவாக நம்ம எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ என்ற குரில் நெடில் ஓசையில் தான் உச்சரிக்கணும். அதுக்கு சமமான எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஊ. ஊக்கு என்ன போட்டிருக்கோம்? டபுள் ஓன்னு வந்து எப்படி உச்சரிக்கணும்? ஊன்னு உச்சரிக்கணும். தெரியுதா? இப்போ மெய் எழுத்துக்களுக்கு என்ன இக்கிலேருந்து இன்னும் தொடங்கி என்னென்ன எழுத்துக்கள்னு இங்கே வரிசைப்படுத்தியிருக்கோம். இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலா சூத்திரம் எல்லாம் இருக்குங்க. இதை க்ளீனாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஏஐ, ஏஐன்னு உச்சரிக்கக்கூடாது. ஐக்கு ஐ என்று உச்சரிக்க வேண்டும். ரைட்டா? இப்படி தாங்க உச்சரிப்பு ஓசை இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். மேலும் இந்த சேனலின் பயன், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.